சொல்லுங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எங்க போறோனே தெரியல. இந்த கெட்டப் போட்டு நாங்க சாணி எல்லாம் முடியுமா சொல்லுங்க? ஆனா இவன் அல்லவா இளைய நிலா பொழிகிறதே சம்பந்தமே இல்ல. இங்க வெயில் கொளுத்துது. நீ அப்படியே சாமி பாட்டு பாடு பின்னாடி நின்று பாடுறா. கோவிந்தா கோவிந்தா. என்னடா கண்ணாடி குடுப்பா, கூசுது எனக்கு கண்ணு. பைத்தம் பூச்சி செல்லாம் அடிக்கிற வெயில்ல ரைட்டு ரொம்ப வயசாயிடுச்சுங்க. ரொம்ப மூச்சு வாங்குது இந்த வயசுலயே. எவ்வளோ தூரம் தெரியுமா? இந்த அது என்னது தீர நதிகாரம் மட்டும் தானே. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. 2 किलोमीटर பாய். 2 கிலோமீட்டர்னு கூட்டிட்டு போவான் பாருங்க. கவு செட்டா? கவு செட்டுக்கு வந்துட்டோம். கவு செட் வந்துட்டோம். அந்த பச்சை கலர் தான் கவு செட்டா? அதுதான் கவு செட். ஐயா ஃபோன் மைக்கே நல்லா தான் இருக்கும். ஏங்க அதான் கவு செட் தான். அதான் கவு செட் தான். இதோ அந்த பச்சை கலரு. ஐயோ இதை பாருங்க பின்னாடி கூட்டம் வருது. முடியல, கால் கையெல்லாம் வலியுது. 2 கிலோமீட்டர் பாய் 2 கிலோமீட்டர் பாய் 100 கிலோமீட்டர். அது வந்து லவ்னோட டைலாக் வரும். என் கால் தரையில் படல. இப்போ நாங்கள்லாம் நடந்து என் கால் தரையில் படல. முதல்ல நின்று அப்புறம் சொல்லு. ஃபன் பண்ணிட்டு வராங்க பின்னாடி எல்லாம். ஃபன் பண்ணிட்டு பாத்தீங்களா? அரபோத சாமியார் மாதிரி இருக்கிறான். ஃபேக் சாமியார் நீதான். கிட்ட வந்த மாதிரி முடியலங்க சுத்தமா முடியலங்க. எவ்வளோ தூரம் மாமா? எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருப்போமாடா? 3 2 அச்சிக்கிறானுங்க. ஒரு கிலோமீட்டர் இவனுகிட்ட கேட்டா அச்சிக்கிறானுங்க. ஏற்கனவே நிலைமை மோசமா இருக்குதுங்க. கேபேஜ் செடியா ஏமாத்துறாங்க. ஒன்று வீட்டு எடுத்துக்கலாம். பசங்களுக்கு ஒன்று சேர்ந்து கார் வருஷம். ஓ ஹாய் गाइस, நாங்க இப்ப டிராக்டர்ல போறோம். கிரிக்கெட்டா அப்படி பேப்பன் இப்படி மச்சான் சொல்ல மச்சான். இப்போ வந்து ரொம்ப உடச்சிட்டு போறோம்னு நினைக்கிறீங்க? உடைக்கலங்க, நல்லாட்டு வரோம். நாட்டுக்கோட்டையை பார்த்தோம். நாட்டுக்கோட்டை எருமாடு, காளமாடு, காளியர் காலை, கௌதம் காலை, அந்த சாமி எல்லாம் பார்த்தோம். சவுண்டு ஒரு கேட்காது. எத்தனை பின்னாடி வந்துட்டோம். விடைய பெருக்கிறோம். அழகான ஆணிய போடுங்க. ஹைதராபாத்ல இருந்து ரிட்டர்ன் சென்னை போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 days வந்து ஹைதராபாத் பண்ணோம்ல, அதுல ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்க எப்படி இருந்துச்சு நான் கேட்கலாமா? ஓகே, நம்ம கேட்கலாம். எந்திரிச்சு வாங்க. 3 days ட்ரிப் ஹைதராபாத்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க போக போறீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத என்ன சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். I can't accept this. ஒழுங்கா பேசதும் புரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நிறைய பிரதர்ஸ் கிடைச்சாங்க. I'm so happy and I'm also got some friends. I'm so happy about that. Yeah, அவ்வளவுதான். Bye bye. 3 days experience பத்தி என்ன நினைக்கிறீங்க? போக போறோம்னா இதே மாதிரி எல்லாருக்கும் ஒற்றுமையா பண்ணா ஜாலியா இருக்கணும். நடக்கும் எல்லாரும் நல்லா முன்னாடி செம்மையா என்ஜாய் பண்ணேன். போக போறோம்னா நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றேன்னா சந்தோஷமா இருக்கேன். போயிட்டு அம்மா அப்பா எல்லாம் பார்க்க போறேன்.
ஓகே 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 சார், நீங்க இந்த 3 நாள் இருந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப போக போறீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 3 days ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. போக போற நினைச்சா ஜாலியா தான் இருக்கு. பட் இந்த பாண்ட் கண்டினியூ ஆகணுமா ஆகுமான்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. வர்றப்ப இவங்க கூட எல்லாம் எப்படிடா இருக்க போற 4 days அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா தான் காத்துக்கிட்டாங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸும் இருந்துச்சுதான். பட் அதெல்லாம் ஓகே, இப்ப யோசிக்கப்ப எல்லாமே மறந்துடுச்சு. வெரி ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, இந்த 3 days இங்க இருந்தீங்க, அப்புறம் இப்ப போக போறோம், அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஸ்டார்டிங் ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சேடா தான் இருக்கு போறோமே அப்படின்னு. பட் வந்து ஒரு மெமரபிளான 3 days மறக்க முடியாது. So I like it. Thank you. 3 days ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. சில பேர் ஹாப்பியா இருந்தாங்க, நிறைய பேர் டயர்டா இருந்தாங்க, அண்ட் மோஸ்டா எக்ஸைட்டடா இருந்தோம். இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தெரியுது. அந்த 3 நாள்ல அங்க இருந்த கிளைமேட் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. தம்பி இருக்காரு, பக்கத்துல டான் இருக்காங்க, கீழே டோரிமான் இருக்கு. டோரிமான் போறாங்க, டொராமியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 days உங்களுக்கு எப்படி போச்சு? 3 days அருமையா போச்சு. பாத்தீங்கன்னா நிறைய சந்தோஷமா இருந்துச்சு, நிறைய அருமையா போச்சு. அதோட இப்ப வந்து ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் நிறைய சொல்லியிருப்பாங்க, அதுதான் எனக்கும் சேம் பிஞ்ச். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். இருங்க, இந்த 3 நாள் ட்ரிப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லியும் வந்து காலைல எழுந்து அதுதான் கடுப்பா இருந்தது. ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டாலு, அந்த பொட்டேட்டோ, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட நேத்து தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பொங்கல், காலைல பொங்கல் போட்டாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ரொம்ப ஜாலியாகவே இருந்தது, என்ஜாய். நைட்டு நல்லாவே இல்லை. ஓகேவா? தம்பி உள்ள வாடா. வேற ஏதாவது பண்ணு. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு அதெல்லாம் கேட்காது, மைக் பேசுகிறேன். ஸோ எஸ், நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நாங்கள் எவ்வளோ மணி, ஒரு 1/2 hour ஆச்சு இறங்கி. டீலாம் குடிச்சிட்டு சும்மா உட்காந்து நின்றுருக்கோம். அப்படியே சார்லாம் போயிட்டாரு. இப்போ நாங்கள் இங்கேருந்து அப்படியே போய் பஸ் ஏறி கிளம்பி அவ்வளோதான் போயிட்டு ஆளாளுக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூங்க போகிறோம். ஸோ இதான் இன்னைக்கோட பிளான். ஸோ வந்துட்டோம். சரிங்க, அடுத்து யாராவது பேசுவாங்க? ஆக்சுவலா நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போக போறோம். இதுக்கப்புறம் உங்களால என்ன பார்க்க முடியுமா தெரியல, அவங்க கூப்பிட்டாங்கன்னா வரேன். ஓகே, சோ இதோட என்னோட என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆங்கரிங், என்னோட ஆங்கரிங் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய் பாய்.